முழு நீள பேட்டி. நைட்டியுடன் வந்து உட்கார்ந்தாள் நிமி. திரையுலகம் நம்பர் 1 கவர்ச்சி நடிகை. அவள் டான்ஸ் இல்லாத படமே இல்லை. இல்லாத படம் ஓடவில்லை. இளைஞர்கள் முதல் முதியவர் வரை அனைவருக்கும் கனவு கன்னியாக விளங்கும் அவளிடம் நிலா இதழின் இளம் நிருபர் பேட்டியை ஆரம்பித்தார். நீங்கள் கவர்ச்சி நடிகை ஆகாமல் இருந்தால் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? முழு நீள சேலை கட்டி கொண்டிருப்பேன் என்று நிமி நைட்டியின் ஜிப்பை இழுத்தாள். அவள் மேனியின் அழகு பளிச்சென தெரிந்தது. அவருக்கு கால்களில் எறும்பு ஊறும் உணர்ச்சி. நீங்கள் கவர்ச்சியாகவே நடிப்பதன் காரணம் என்ன? ஒன்று, அது என்னிடம் அதிகம் இருப்பதால். இன்னொன்று, தயாரிப்பாளர்கள் நட்சத்திரமாக நடிக்க விடாததால் என்றபடியே நைட்டியை உடம்பை விட்டு நீக்கினாள். அவள் கவர்ச்சி உடம்பு ஜட்டியுடன் மேலும் கவர்ச்சியாக இருந்தது. நிருபர் மெல்ல மௌனமாய் நெளிந்தார். மேற்கொண்டு பேச தயக்கமாய் இருந்தது. உங்கள் அழகின் ரகசியம் எதில் அடங்கியிருக்கிறது? பத்தினித்தனத்தில். அவள் கரங்கள் பின்னோக்கி வளைந்து பிரா பட்டன்களை தொட்டது, கழட்டியது. உடம்பை விட்டு அதையும் எடுக்க நிருபர் கைக்குட்டையை எடுத்து முகத்தை அழுந்த துடைத்து கொண்டார். முத்தக்காட்சி நடிக்கிற போது ஒரு நடிகர் உங்களை முத்தமிடும்போது உங்களுக்கு என்ன தோணும்? கிருமி எதுவும் பரவிவிடுமோ என்று பயம் தோன்றும். நிமியின் கைகள் இயல்பாய் இடுப்பிற்கு போனது. அந்த உடையும் சட்டென நிழவ இப்போது அவர் மேனி வெறும். நறுவரின் முகம் மீண்டும் உயர்த்தது. தொண்டை முடிச்சு ஏறி இறங்கியது. வாய் குளறியது. வார்த்தை வரவில்லை. எனினும் அந்த அவஸ்தையை பொறுத்து கொண்டு கடைசியாக ஒரு கேள்வி. உங்கள் லட்சியம் என்னவென்று சொல்லுங்கள். நல்ல கேரக்டர் ரோலில் நடித்து பெயர் வாங்குவதுதான். மிக்க நன்றி. நிருபர் சொல்ல வணக்கம் என தான் பேசிக்கொண்டிருந்த செல்போனை வைத்தாள் நிம்மி. பாத்டப்பில் இறங்கி சுகமாக குளிக்கத் தொடங்கினாள். தொண்டை வரை ஏறிய எறும்பை தட்டிவிட்டு தானும் போனை வைத்தார். நிலா நிருபர்.